ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ், த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் சாட் ஜிபிடி எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறது, பர்டிகுலராக வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி வந்து லைக் டெக்னிக்கல் அனாலிசிஸு, அதே மாதிரி ஒரு ஸ்டாக் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கணும் அப்படின்னா. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ இந்த பார்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஒரு மேக்ஸ் பெயின். ஸோ இந்த மாதிரி சில பேசிக் டீட்டெயிலை வச்சுட்டு ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் எடுக்கணும் அப்படின்ற போது, ஸோ நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு சப்போஸ் கஷ்டமாக இருக்குது, தெரியல, இதில் எந்த டேட்டா நம்ம எடுத்துட்டு எப்படி வந்து நம்ம பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு தெரியல, இல்லை என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, ஸோ சாட் ஜிபிடியை ஒரு எஃபெக்டிவ் டூலாக யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நான் வந்து என்எக்ஸ்டி ஆப்ஷன்ஸ்னு ஒரு புதுசாக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம நீங்கள் ஐஎஃப்எல் அக்கௌண்ட், நம்ம வந்து ஐஎஃப்எல் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம். ஐஎஃப்எல் அக்கௌண்ட் பண்ணிங்கன்னா அதிலே கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கனெக்ட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதர்வைஸ் லைக் நீங்கள் நார்மலாக வந்து ஈவன் ஒரு ஆப்ஸ்ட்ராவோ இல்லை சென்சிபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கூட வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த என்ன லைக் இந்த சார்ட் அனாலிசிஸை எடுத்து நம்ம சாட் ஜிபிடியில் யூஸ் பண்ண முடியும். சரி. இப்போது நான் ஜென்ரலாக இங்கே வந்து அனலிஸில் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் போயிடுறேன். இது வந்து நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட். ஸோ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டில் ஆக்சுவலாக இந்த சார்ட்லேயே உங்களுக்கு கிளியராக தெரியும். சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக புட் ஆப்ஷன் நிறைய செல் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு கால் ஆப்ஷன். ஓகேங்களா? பிகாஸ் இங்கே பீக்ஸ் எல்லாமே இருக்கும், கிளியராக இதிலே விசிபிளாக தெரியும். ஓகே. இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இதை இன்னும் படிக்கணும், ஈஸியாக இன்னும் கீ பாயிண்ட்ஸாக நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஸோ எல்லா டைம் வந்து நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணோன்னா, நான் இந்த ஸ்க்ரீனை பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து இந்த மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதை நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு சாட் ஜிபிடியில் போயிட்டு, ஸோ இதை நான் இந்த இமேஜை பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு கீவேர்ட் அவ்வளோதான் கொடுத்து சப்மிட் கொடுக்குறீங்க. இப்போ சாட் ஜிபிடி நமக்கு இதுக்கு ரிசல்ட் கொடுக்குது. இங்கே பாருங்க. ஸோ நிஃப்டி ஸ்பாட் அரௌண்ட் 25,115, அட் த மணி ஸ்ட்ரைக் வந்து 24,100. ஓகே. ஸோ இதில் சார்ட் லெஃப்டில் இருக்கிற இந்த சின்ன சார்ட்டை பற்றி சொல்லுது. குமுலேட்டிவ் ஓஐ வந்து புட் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 6 கோடி, கால் ஆப்ஷன் வந்து 3 கோடி கிட்டக்க. அதாவது மோர் புட் ரைட்டிங் இங்கே ஹைலைட் பண்ணி சொல்லிடுது. மோர் புட் ரைட்டிங் விச் ரெஃப்ளெக்ட்ஸ் ஏ புல்லிஷ், அதாவது மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குன்னு. ரைட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ரைக் வைஸ் சார்ட் இருக்கு. இதில் எந்தெந்த ஸ்டாக்ல ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ எவ்வளோ புட் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கால் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ எதுலெல்லாம் வந்து கால் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் புட் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷன் ரைட் பண்ணதுனால ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக பிலோ 25,100 தான் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 25,400 டு 600 இருக்கு. ஓகே. ஸோ இதில் என்னென்ன இடத்துல எவ்வளோ எந்தெந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இருக்கு, ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, மைல்டு டு மாடரேட் புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கு அப்படின்னு காட்டினோம். அதே மாதிரி பாசிபிள் மார்க்கெட் பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா 25,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும், 25,400 டு 600 ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல கால் ஆப்ஷன் ரைட் பண்ணிருக்குன்னு முதலே நமக்கு சொல்லிடுது. ஸோ இதுதான் ரேஞ்ச் பவுண்ட் புல்லிஷ் மூவ் இருக்கும். சஜஷன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் இதுவே கொடுத்துருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம்னு சொல்லுது. ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற சஜஷன் ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டாக்குக்குமே கூட பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து ரிலையன்ஸ் பண்ணலாம். ஓகே. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய ஓஏ சேஞ்ச் இதுதான். ஓகே. ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து கொடுக்குறேன். ஓகே. ஒரு ஸ்டாக்கு எடுக்கணும், இல்லை ஒரு எனி லைக் ஸ்ட்ராட்டஜி லைக் சென்செக்ஸ் எடுக்கணும், பேங்க் நிஃப்டிக்கு எடுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ எவ்வளோ அட்வான்ஸான ஒரு டூல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா லைக் சாரி இது வந்து பேங்க் நிஃப்டிக்கா? ஓகே, எஸ், ரிலையன்ஸுக்கு தான். ஓகே, ஸோ ரிலையன்ஸோடைய எந்தெந்த ஜோனில் இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கிளியராக சொல்லிடுச்சு. பட் நம்ம இதில் ரிலையன்ஸுன்னு இல்லை, ஜஸ்ட் இதில் வந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு என்ன பர்டிகுலர் ஸ்ட்ரைக், என்ன சார்ட் காமிக்கிறீங்களோ அதை உங்களுக்கு ரீட் பண்ணி சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சாட் ஜிபிடியில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பண்ணலாம். டெய்லி இப்போ நீங்கள் டெய்லி இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா எவ்ரி 5 மினிட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை எவ்ரி மினிட் பை மினிட் வந்து இந்த NXT ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து சார்ட் அப்டேட் ஆகும். ஸோ அந்த சார்ட் வச்சுட்டு அப்போ இன்ட்ராடேவோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ட்ரேட் எடுக்க முடியும். அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இல்லை தெரியணும் அப்படின்னா இன்ட்ராடேன்னு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நான் அதுக்கு எப்படி சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு தனி வீடியோவில் பண்ணுறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.